Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்கியோட எபிசோட் லெவல் கட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹினாட்டா வீடு தான் கட்டுறாங்க. அவனோட வீட்டுக்குள்ள காலண்டர்ல டேட்ல எழுதி வச்சிருக்கான். 2ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரை ட்ரைனிங் கேம்ப், 6ஆம் தேதி நாகமோ கூட மேட்ச். சோ இன்னைக்கு 2ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்ப ட்ரைனிங் கேம்ப் கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவன் தங்கச்சியும் போறப்ப பாய் ஹினாட்டா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இன்னும் 4 நாள்ல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இனி நான் விளையாட போற மேட்ச்ல எனக்கு ஒரு புது ஸ்பைக்கர் கிடைச்சாச்சு அண்ட் ஒரு சூப்பரான ரிசீவரும் கிடைச்சாச்சு. சோ இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இனிமே அப்படின்னு சொல்றான். இட்ஸ் டைம் ஃபார் ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சைக்கிள் அழுத்திக்கிட்டே ஸ்கூலுக்கு போறான். இப்ப அப்படியே கராசனோ டீமோட ஜிம்ம கட்டுறாங்க. நம்ம கோச் வந்து பேசுறாரு. இன்னும் 4 நாள் கழிச்சு உங்களுக்கு நாகமா கூட மேட்ச் இருக்குது. அதை தொடர்ந்து அப்படியே உங்களுக்கு இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். சோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால நீங்க வின் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் நான் சொல்ல போறேன். பிராக்டிக்ஸ் 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 இதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கோச் வந்துட்டு ரிசீவிங் பிராக்டிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. யாமகுச்சி வந்து ரிசீவ் பண்றா, பால் தப்பா எடுக்கிறான். டேய் எத்தனை பால் தான் உனக்கு நான் போட, கரெக்டா ரிசீவ் பண்ணு, நல்லா ஃபோக்கஸ்டா ஆடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து ஒரு பால் மறுபடியும் அடிங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவர் அக்ரெசிவோட அடுத்த பால் எடுத்துறான். சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி 5 பால் முடிஞ்சு அடுத்த ஆள் அனுப்பு அப்படின்றாரு. நம்ம டைச்சி உள்ள வரான். டைச்சி வந்து நீங்க எங்கனால அடிங்க நான் எடுக்க அப்படின்ட்டு அவன் செம்மையா ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே டீம்ல இருக்க எல்லாரும் 5 பால் ரிசீவ் பண்ணி பழகுறாங்க. அதுக்கப்புறமா சரி இப்ப ரிசீவிங் எல்லாம் முடிச்சு நீங்க போய் ஸ்பைக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களோட ஸ்பைக்கிங் எல்லாம் பார்த்துட்டு கோச் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிராரு. சூப்பரா நல்லா ஸ்பைக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே பிராக்டிஸ் பண்றாங்க. அப்படியே நைட் ஆகுது. சரி இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் முடிஞ்சு எல்லாரும் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. ஹினாட்டா அந்த ட்ரைனிங் கேம்புக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிற இடத்த பார்த்த உடனே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறான். என்னது இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் எல்லாம் திறந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஹாப்பியா இருக்கா. காயாமா வந்து நீ இதுல எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கேம்ப், அதனால பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே இல்லையா, அது நல்லா இருக்கு அப்படின்றா. சூக்கி வந்துட்டு எனக்கெல்லாம் ஒரு நாள் உங்க முஞ்ச பத்தலே எரிச்சலா இருக்கும், இன்னும் 4 நாள் உங்க கூட கிடக்கணுமா அப்படின்னு சமக்கட் போட சொல்லிட்டு இருக்கேன். டனகா நிஷினோயா 2 பேரும் சூக்கிய வைய ஆரம்பிச்சிட்டாங்க. டனகா வந்துட்டு எப்படி கியோகோ எங்க தான் இருப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நிஷினோயாவும் சேர்ந்து ஹாப்பி ஆயிடுறான். பட் அந்நியாரம் சூவாரம்னு சொல்றான். கியோகோ ட்ரைனிங் கேம்ப்ல 4 முழுக்க நம்ம கூட தான் இருப்பா, ஆனா நைட் மட்டும் வீட்டுக்கு போயிருவா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க கீழே. அப்பதான் கண்ணாடி ரூம் திறந்து சமைக்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வந்துருப்பாரு. இவங்க 2 பேரும் படுத்து கிடக்க பார்த்து என்னடா படுத்து கிடக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா ஏதோ காய்கறி கெட்டு போன மாதிரி கெட்டு போய் கிடக்கு இவங்க மூஞ்சி. அதுக்கப்புறம் கியோகோ அந்த பக்கம் வர்றா. ரைட் அவளை பார்த்தோன்னே அப்படியே ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு. ஐ கியோகோ இங்கதான் இருக்கா அப்படின்னு இவங்க 2 பேரும் வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பாடு வேற பாக்காங்களா, அதுவும் வேற லெவல்ல இருக்குது. அப்படியே சாப்பிட போறாங்க உள்ள. இதுலயும் வழக்கம் போல நம்ம ஹினாட்டா காயாம 2 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கியோகோ வந்துட்டு யாருக்காவது செகண்ட் ரவுண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. எஸ் ப்ளீஸ் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டனகா நிஷினோயா போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் இருட்டோட அப்படியே விடிய காலையில ஆகிற மாதிரி இருக்கு. டனகா அப்பதான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சரி இப்ப ஃபர்ஸ்ட் இயர் தான் போனோம், ஹினாட்டா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா வந்து ஏதோ இருள் அடிச்ச மாதிரியே நின்றுட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டனகா கேட்கான். இல்ல நான் இங்க யாரையோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நீ என்னத்தையாவது பார்த்துப்ப, அப்பெல்லாம் ஒண்ணு இங்க இல்ல, நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹினாட்டா இல்ல நான் பார்த்தேன், சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றான். என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்குன்ற, இதுக்கு பாரு நிறைய சுத்தி கண்ணாடி எல்லாம் இருக்கு, உன்னோட மூஞ்சி நீ இதுலயே பார்த்துட்டு பயந்துகிட்டு இருப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் டனகா மனசுக்குள்ள ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதை யோசிக்கிட்டே இருக்கான். நேரம் பின்னாடி ஒருத்தர் வரா. ஐயோ பேயி அப்படின்னு 2 பேர் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இந்த நிஷினோயா பையன். ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க, டைச்சி வந்துட போறா, அமைதியா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டனகாவும் ஹினாட்டாவை மண்டேரே அடிச்சிட்டீங்க பாரு, இது வெறும் நம்ம நிஷினோயா பையடா, இவனை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கா. இல்ல நிஷினோயாக்கு முடியெல்லாம் தூக்கிட்டு நிக்குமே, இவனுக்கு பாருங்க இறங்கி இருக்கு, அதனாலதான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். டனகாவும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். டே உன்னோட முடி இருக்காத, நீ கொஞ்சம் ஹைட்டா தெரியவ போல அப்படின்ற மாதிரி. டே என்ன வச்சு கலாய்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நிஷினோயா. அந்நியாரம் நிஷினோயாக்கு பின்னாடி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு ஒருத்தன் நின்றுகிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, டைச்சி வந்து அவங்களை கத்த போறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு அதுக்கு மேல பயம் வந்துருச்சு. ஐயோ பெரிய பேய் அப்படின்னு கத்துறாங்க. நான் ஒன்னும் பேய் இல்லடா, நான் ஆசைக்கிட்டா, நான் தான் ஆசை அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் முடிய கொஞ்சம் எடுக்கும் தான் தெரியுது அது ஆசைக்கிட்டு. இந்த சீன் எல்லாம் பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் காலங்காத்தால வர்றப்ப அவ்வளவு ஸ்டைலிஷா பண்ணிட்டு வருவாங்களா, அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க ஒன்னு நைட்டு அப்படின்ற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க இந்த சீன்ல. ஒரு ராத்திரி ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாதான் தெரியும் அவங்களோட உண்மையான விஸ்வரூபம் என்னன்னு. அடுத்த நாள் காலையிலும் கோச் வந்துட்டு இந்த மாதிரி ரிசீவிங் எல்லாம் பிராக்டிஸ் கொடுக்காரு. அது முடிச்சக்கப்புறம் இன்னைக்கு போய் நீங்க ரன்னிங் ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ணாடி வந்து கோச்சிட்ட சொல்றான். இவன் இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றான், லஞ்ச் டைம்ல கூட பிராக்டிஸ் பண்றான், அந்த அளவுக்கு ஸ்டாமினாவோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹினாட்டாவை பார்த்து. ஆமா காகியாமாவும் அப்படிதான் இருக்கிறான், காலங்காத்தால இருந்து விளையாடுறான், ஆனா டயர்ட் ஆக மாட்டேங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஹினாட்டாவும் அப்படிதான் இருக்கான். அவன் டெய்லி வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போதே ஒரு ஹில்ஸை கடந்து தான் வருவான். இப்ப கேம்ப்ல இருக்கிறனால அவன் வீட்டுக்கு போல, சோ அதனாலதான் இப்ப நிறையவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ டெய்லி ஹில்ஸை தாண்டி இவ்வளவு தூரம் வர்றானா, அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு ஸ்டாமினா இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து கண்ணாடி வந்துட்டு கேட்காரு, இந்த ஸ்டார்டிங் லைனப்ல யார் யார் இருக்க போறான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. எனக்கு எல்லாமே முடிவு பண்ணிட்டேன், ஆனா இந்த செட்டரை மட்டும் யாரை போடன்னு தெரியல. ஒரு பக்கம் காகியாமா எடுக்கிட்டா ரொம்பவே டேலண்டா இருக்கான், இன்னொரு பக்கம் சுகவாரா வந்து 3rd இயர் பையன் அண்ட் அவன் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் டீம்மேட்ஸ் எல்லாரும் அவனை அதிகமா நம்புறாங்க. அதுக்கு கண்ணாடியே நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம், இதான் சுகவாராக்கு லாஸ்ட் இயர். சோ இதுக்கு அடுத்து அவன் விளையாட போறது கிடையாது, கடைசி வருஷம் கண்டிப்பா அவன் நிறைய மேட்ச் வின் பண்ணணும்னு சொல்லி தான் நினைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் எதுவும் தப்பா பேசி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருந்தா மன்னிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்ணாடி சொல்றான். இல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு கோச் சொல்றாரு. அப்பதான் கோச் வந்துட்டு அவரோட பிளாஷ்பேக் நினைச்சு பாக்காரு. ஆக்சுவலா அவருமே கராசனோ டீம்ல 3 வருஷம் இருந்திருக்காரு. பட் 3 வருஷத்துல ஒரு மேட்ச் கூட அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கல. இத்தனைக்கும் அவர் ஒரு செட்டர் தான். அவருக்கு முன்னாடி வருஷம் ஜூனியர் பசங்க கூட செட்டர் போட வாய்ப்பு கிடைச்சது, பட் இவர் கிடைக்கவே இல்லை. அது எந்த
அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து எல்லா பசங்களும் ரன்னிங் போய்கிட்டு இருக்காங்க. நேரா ஹினாட்டா காகியாமா ரெண்டு பேரும் அவசர கொடுக்கையில வாடா மொத யார் போறான்னு பாப்போம் ரெண்டு பேரும் ஒண்ணா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாஸ்டா. நேரா ஹினாட்டா ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கான். கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல நிக்க வழி மாதிரி வந்துட்டான். அங்க ஒருத்தனை மீட் பண்றான். அவன் வந்து ரெட் கலர் யூனிஃபார்ம்ல இருக்கான். சரி அவன்கிட்ட போய் பேசுவோமேன்ட்டு போறான். அவனும் வந்துட்டு ஏதோ மொபைல்ல கேம் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கான். இது என்ன நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கான். இல்ல எனக்கு சும்மா டைம் பாஸ் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உன்னோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கான். அதுக்கு அவனும் என்னோட நேம் வந்து கென்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த நேம் கண்டிப்பா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ஒரு கேரக்டர். அப்படியே அவனோட பேக்ல ஒரு வாலிபால் ஷூ இருக்கு. அதை பார்த்துட்டு ஹே நீ வாலிபால் ஆடுவியா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்கறான். ஆமா நான் வாலிபால் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உனக்கு வாலிபால்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். பிடிக்கும், ஆனா அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு விளையாடுறது அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்டு நான் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அதனால அவனுக்காக தான் நான் விளையாடவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ என்ன பொசிஷன் அப்படின்னு ஹினாட்டா கேட்கான். நான் வந்து செட்டரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓ செட்டரா, ரொம்பவே அமைதியான பையனா இருக்கப்பா. எங்கேயும் ஒருத்தன் செட்டர் இருக்கான், சரியான லூசு பையன், எப்ப பாரு கத்திக்கிட்டே தான் இருப்பான், அமைதியாவே கிடக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். பை தி வே நான் வந்து மிடில் பிளாக்கரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டாவும் சொல்றான். இவனை வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு புரியுது, இவன மாதிரி ஷார்ட்டான ஒருத்தன் எப்ப மிடில் பிளாக்கர் ஆகும் அப்படின்னு தானே நீ நினைக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல. ஆக்சுவலா நான் எங்க டீம்ல செட்டர் போறப்ப என்ன சுத்தி இருக்கவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம கென்மாவும் ஷார்ட்டா தான் இருப்பான். ஓ அப்படி அவங்க ஸ்கூல்ல நல்ல வாலிபால் டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கறான். வெல் இத்தனை நாளா எப்ப இருந்தேன்னு சொல்லி தெரியல, ஆனா இப்ப இருக்க டீம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் கண்ணை பார்த்து ஹினாட்டா ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். சரி நீ எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்க அந்நேர வேற ஒருத்தன் வந்துடுறான். ஏ கென்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போயிடுறான். போகும்போது சரி ஹினாட்டா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம சூகாரா வந்துட்டு டே ஹினாட்டா எங்கடா போன, இவ்வளவு நேரம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய்கிட்டு இருக்கும்போது சூகாரா கேட்கறான் எதுக்கு இந்த அளவுக்கு அதிகமா பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் இன்னும் நிறையவே பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ காகியாம இருக்கிறதுனாலதான் நான் ஒரு பிளேயராவே எல்லாரும் கண்ணுக்கு தெரியுறேன். பட் நானா தனியா ஒரு பிளேயரா கண்ணுக்கு தெரியணும் அண்ட் எல்லாரோட அதிக நேரம் நான் கோட்டுக்குள்ள நிக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை அப்படின்னு சொல்றான். சூகாரா வந்துட்டு பின்னாடி நின்றுறான். ஆமா என்னோட ஆசையுமே அதுதான், அதனாலதான் எப்பயுமே புதுசா ஏதாவது மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சு ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஓட ஆரம்பிச்சு சரி வா லஞ்சுக்கு லேட்டா அது போவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அடுத்து ஒரு கோட்டை காட்டாங்க. இங்க ஆப்பரண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த செட்டர் இவ்வளவு ஷார்ட்டா இருக்கிறான், இவன் அபிஷியல் செட்டரா இருக்காது, சும்மா ஏதாவது பேக்கப் செட்டரா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்நேரம் தான் இவங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த டீமோட பிளேயர் ஒருத்தர் சொல்றான். அவன் ஒண்ணு நான் பேக்கப் செட்டர்லாம் கிடையாது, அவன் எங்க டீமோட அபிஷியல் செட்டர் அண்ட் எங்க டீமோட பிரெயின் ஹார்ட் எல்லாமே அவன் தான், அவன் இல்லைன்னா எங்க டீமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அந்த செட்டரோட ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கென்மா தான். அண்ட் இந்த டீம் வேற யாரும் கிடையாது, நம்ம நாக்கமோ டீம் தான். அடுத்த சீன்ல அப்படியே கோச் காட்டுறாங்க. அவர் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. பின்னாடி நம்ம சூகார் வந்துட்டு கோச் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். இது என்னோட தேர்ட் இயர், சோ நாங்க நிறைய மேட்ச் வின் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்றான். அதுக்கு நீங்க காகியாமாவை செலக்ட் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, நாங்க வின் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். காகியாமா பெஸ்டான சாய்ஸா இருந்தா நீங்க எந்த வித தயக்கமும் இல்லாம காகியாமாவை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். டைசி ஆசை இவங்க ரெண்டு பேரும் கூட நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து விளையாண்டுகிட்டு தான் இருக்கேன். சோ அவங்க கூட நின்று விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்குது. சப்போஸ் காகியாமா ஏதாவது ஒரு பேடான சிச்சுவேஷன்ல இருக்கிறானாலோ இல்ல அவனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுனாலும் நான் அப்ப வந்து இறங்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் அபிஷியல் செட்டரா இல்லனாலும் எப்பவுமே வாலிபால் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கோச் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, பட் கண்டிப்பா உங்களை வெற்றி பாதை கொண்டு போறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது கேட்டு சூகாரம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தது பின்னாடி வந்து டைசி ஆசை ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி டைசி சொல்றான். இப்ப நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்ப கூட நம்ம சூகாரா மட்டும் ஏதோ உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில கோச் வந்துட்டு இதுதான் உங்களோட பொசிஷன் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணவும் அதிக டைம்ல ஒன்றும் கிடைக்கல. சரி உங்களுக்கு இப்ப ஏஸ் வந்தாச்சு, லிப்ரா வந்தாச்சு, நம்ம ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. சோ யார் கடைசி வரை கான்பிடென்ட்டா பால கீழே விடாம விளையாடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அதனால நீங்க ஈஸியா வின் பண்ணிடலான்னு மட்டும் ஒரு கனவு காணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் இந்த வாட்டி மோதி பாத்துக்கலாம் இந்த கேட்டா இல்ல க்ரோவா அப்படின்னு சொல்லிடுறாரு ஃபைனலா. அப்படியே அவங்க எல்லாம் அடுத்த நாள் சர்வீஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரா கியோகோ உள்ள வராங்க. கண்ணாடியும் பார்த்துட்டு ஓ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்காரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க என்ன பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. வந்ததுக்கு என்னன்னு பார்த்தா நம்ம டீமோட டி-ஷர்ட் தான். எல்லாரும் அவங்க டி-ஷர்ட்டை வாங்கிக்கிறாங்க. நேரம் நம்ம ஹினாட்டா பாக்குறான். ஓ இது நான் அப்படியே டிவில பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நிஷினா பாக்குறான். டே என்ன இவன் மட்டும் ஆரஞ்சு கலர் டி-ஷர்ட் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு நிஷினா வந்துட்டு உனக்கு தெரியாதா, நான் தான் நம்ம டீம்ல ஸ்டார், நான் தானே பெஸ்ட், அதனால எனக்கு மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா வாய பழந்து பார்க்கான். டே முட்டா பயல, அவன் லிப்ரோடா, அவனுக்கு எப்பவும் டிஃபரெண்டா தான் டி-ஷர்ட் கொடுப்பாங்க, அவனை மட்டும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு காகியாமா சொல்றான். எனக்கு தெரியுமே, நான் சும்மா சொன்னேன், எனக்கு தெரியும், இது தெரியாம யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சமாளிக்கான். அப்படியே ஹினாட்டா வந்து காகியாமாவோட டி-ஷர்ட் பாக்குறான். காகியாமாக்கு 9ஆம் நம்பர் இருக்கு, ஹினாட்டாக்கு 10ஆம் நம்பர் இருக்கு. டே அது எப்படி என்னோட ஒரு நம்பர் முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சண்டை போடுறான். தனாகா சோக்கி ரெண்டு பேரும் எனக்கு தெரியும்டா, நீ எப்படி இதை முன்னாடியே சொல்ல நினைச்சோம், கரெக்டா சொல்லிட்டு அப்படின்றாங்க. காகியாமா வந்துட்டு டே ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு எல்லாம் டி-ஷர்ட் கொடுத்ததே பெருசு, ஒழுங்கா போடுறா அப்படின்ற மாதிரி சொல்றான். சூதாவர வந்துட்டு வெறும் டிவில ஒரு வாட்டி தான் மேட்ச் பாத்துருக்கான் போலயே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் டைச்சி சொல்றாரு, நம்ம டீம்ல நேஷனல் போனப்ப 10ஆம் நம்பர் டி-ஷர்ட் போட்டு விளையாண்ட லிட்டில் ஜெயிண்ட் தான் அப்படின்ற மாதிரி. ஓ அப்ப எனக்கு லிட்டில் ஜெயிண்ட் போட்டு அதே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். கோச் எனக்கு இதை நீங்க பிளான் பண்ணி தான் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல ஏதோ கோயின்சிடென்ஸா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கண்டிப்பா என்னோட விதி தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல அது கோயின்சிடென்ஸா அப்படின்ற மாதிரி காகியாமா சொல்றான். டேய் பொறாமப்படாதடா அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் இதுக்கு உன்னை பார்த்து பொறாமப்பட போறேன் அப்படின்னு காகியாமா கத்துறான். கோச் வந்துட்டு சொல்றாரு, ஹினாட்டாவோட ஹீரோ அதாவது இந்த லிட்டில் ஜெயிண்ட் இருக்கிறப்பதான் நம்ம கராசுனோ டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கூட நம்ம நாக்கமோ டீமை ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப அந்த பேரை நம்ம மாத்தி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப
போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோச் சொல்லிடுறாரு. நம்ம கண்ணாடி கிட்ட வந்து நாக்கமோ டீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இப்போ அந்த டீம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் அவங்களோட டீம் ரொம்பவே டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே நம்ம டீமுக்கு ஆப்போசிட், சோ அதனாலதான் அவங்களை எல்லாருமே கேட்னு சொல்றாங்க அப்படின்றாரு. அப்படியே ஒரு பேசுறப்ப கட் பண்ணி அந்த நாக்கமோ டீமை காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு டீமோட பிராக்டிஸ் மேட்ச்ல இருக்காங்க போல. அதுல இருக்க ஆப்போனன்ட்ல கதி கலங்கி போயிட்டாங்க. என்னடா எத்தனை வாட்டி நான் கிரவுண்ட்ல அடிக்கும், ஒரு வாட்டி கூட அந்த பால் கிரவுண்ட்ல உழவே மாட்டேங்குதுடான்ட்டு அந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ ஆப்போனன்ட்டை தோக்கடிச்சு இவங்க வின் பண்ணிடுறாங்க. இவங்க டீம்ல ஸ்டார் பிளேயர்ஸ்னு சொல்லி யாருமே கிடையாது. அப்புறம் இருக்கப்ப எப்படி இவங்க டீம் இவ்வளவு பெஸ்டா இருக்கு, எப்படி இவங்களால நம்மள வின் பண்ண முடியுது, என்னால ஒன்னும் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ல கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அடுத்து இப்ப 6ஆம் தேதி காலையில ஆகுது. ரெண்டு டீமும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் க்ரோஸ் எல்லாம் நிக்குது, இன்னொரு பக்கம் கேட்ஸ் எல்லாம் நிக்குது. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஏன்னா மேட்ச் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆப்போனன்ட் கிரவுண்ட்ல பால விட்டாதான் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த ஆப்போனன்ட் பசங்க பால கீழவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம டீம் என்ன பண்ண போறாங்க, வின் பண்ணுவாங்களா இல்ல தோப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாத புதிராதான் இருக்க போது. அதுக்கெல்லாம் அடுத்த எபிசோட்ல ஆன்சர் தெரியாது. இன்னும் 2-3 எபிசோட் ஆகும். சோ தொடர்ந்து எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படியே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.